இந்த யாதவர்கள் புரட்சி கூட்டத்தை பார்த்து நான் மயங்கி நிற்கிறேன். இந்த கூட்டத்தை நான் தேர் திருநாவா இல்லை யாதவர்கள் வீட்டு குடும்ப திருவிழா போல் தெரிகிறது. இதற்கு என்னை அழைத்த என் பாசத்துக்குரிய தலைவர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் யாதவ குல எழுச்சி நாயகர்கள் அவர்களுக்கும் என் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த யாதவர்கள் ஒற்றுமையை பார்த்து நான் தலைவணங்குகிறேன், வெட்கப்படுகிறேன். இவ்வளவு பெரிய யாதவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாளை ஓசூரில் நான் ஓசூர் மக்களுக்காக கண்டிப்பாக அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் அவருக்காக சென்னையிலிருந்து வந்து ஓசூர் மக்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதை நான் ஏனென்றால் ஓசூர் தான் என்னோட மறுபக்கம். காரணம், நான் பிறந்தது சென்னை, என் பின்னிற்கு என் மனைவி ஓசூரை சேர்ந்தவர்கள் தான். ஓசூரிலிருந்து தான் நான் என் பொண்ணெடுத்திருக்கிறேன். அதனால் ஓசூர் மக்களின் என் நாடி துடிப்பாக நான் நினைக்கிறேன். ஓசூர் மக்கள் தனிப்பட்ட பிரச்சனையோ இல்லை பொது பிரச்சனையோ எது இருந்தாலும் அவர்களுக்காக சத்தியமாக இன்று நான் உறுதியளிக்கிறேன். என்னை பற்றி சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க என்னை விட மாட்டார்கள். காரணம், நான் எந்த பிரச்சனையும் முன்வைத்தால் பின் வாங்குவதில்லை, எதையும் கண்டு அஞ்சுபவன் நான் இல்லை. ஏனென்றால் என் பின் இருப்பது ஒரு வக்கீல் கூட்டம். ஏனென்றால் நான் உயர்நீதிமன்றத்தில் வக்கீல்களை பலமாக வைத்துள்ளோம். அடுத்தது பார்த்தீர்களால் என் இன மக்களுக்காக நான் துடிக்க தயாராக உள்ளேன். ஏனென்றால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்து இன்று வரைக்கும் எனது வயது 38. ஆனால் ஐயா டாக்டர் ராமதாஸின் வயது 60. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை என்னோடு நேருக்கு நின்று நீ எந்த இடத்திலையும் கூட்டம் நடத்த தயாராக இருக்கிறாயா என்று நான் கேட்டுள்ளேன். ஏன் என்று கேட்டீங்கனால் அவர் சொல்லுகிறார், நான் பிற்படுத்தப்பட்ட தலைவன் என்றார். அவர் பிற்படுத்தப்பட்ட தலைவர் இல்லை, நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் வன்னிய குலை தலைவன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் பிற்படுத்தப்பட்ட தலைவர் சொல்லி இன்று கூட திமுக அண்ணா திமுக அவர்கள் ஆதரவில்லாது இருக்க போது கூட இன்று அனைத்து கட்சி சார்பாக மீட்டிங் எடுத்தபோ எங்களுடைய தானை தலைவர் லாலுஜி அவர்களையும் எங்களுடைய தேச தலைவர் நேதாஜி முலாயம் சிங் யாதவையும் அழைத்தார். ஆனால் எங்கள் நேதாஜி முலாயம் சிங் யாதவ் வர முடியாத சூழ்நிலையால் எங்களுடைய லாலுஜி அவர்கள் இன்று வந்தார். ஏனென்றால் எங்களை வைத்துதான் இந்த ராமதாஸ் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஆணித்தரமான உண்மை, நான் சொல்வது உண்மை. தயவுசெய்து இங்கு உள்ள அனைவர் யாதவ குல மக்களே, உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கையேந்தி மடிப்பிச்சு கேட்கிறேன். காரணம் என்னவென்றால் இன்று பிற்படுத்தவர்கள் எம்பிசி வாங்கித்தரேன் என்று ராமதாஸ் போராடினார். ஆனால் அவரு சமுதாயத்தை தான் பண்ணினார். ஆனால் அவரை யாதவ மக்களை கைவிட்டு விட்டார். யாதவர்கள் மக்கள் தான் அவர் சுமந்து சென்றனர். இதே தர்மபுரி தான் இன்று வந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால் வைத்தப்பவே நினைத்தேன், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சிக்கு தளம் கொடுக்கப்பட்டது. இங்கு உள்ள 250 பேரை வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்று ராமதாஸ் திமுக அண்ணா திமுகவுக்கு அவர் இங்கு அள்ளடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அவர் கையால் எடுத்துக்கொண்டார். இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பை பற்றி அவர் கையில் எடுத்து ஆண்டினார். தமிழக முதல்வர் சந்திக்க போது ஐயா யாதவ சங்க தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார் என்று அவரை முன்னே வைத்து உட்கார வைத்து விட்டு இவர் பின்னாடி வைக்கிறார். ஆனால் பதுங்குவது எதற்காக? பாய்வதற்காக. தயவுசெய்து யாதவ சமுதாயமே ஒன்று சேருங்கள், தயவு செய்து கேட்கிறேன், ஒன்று சேருங்கள், புரட்சி செய்வோம். இன்னும் நாம் யார் பின்னாடி நிற்க வேண்டாம். யாதவர்கள் ஒன்று இருந்தால் நாளை சத்தியமாக தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும். தயவு செய்து கேட்கிறேன், இது புரிஞ்சு கொள்ளுங்கள். உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நிறைய முறை பாதிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது,
இங்கு மேடையில் வீட்டிருக்கும் எல்லாரும் பார்த்தீர்களால் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தலை நரைத்திருக்கும். ஆனால் அவர்கள் இப்போதான் உணர்ந்து எனக்கு நம்மளுக்காக போராட வந்து உள்ளார். ஆனால் நான் நிறைப்பதற்கு முன்னே வந்துவிட்டேன். தயவுசெய்து எனக்கு துணை நில்லுங்கள், பின் இருக்கிறவர்கள் எனக்கு வழிநடத்துங்கள். என் பின்னாடி இருப்பவர் அனைவரும் எனக்கு வழிநடத்தினால் கண்டிப்பாக தமிழகத்தை யாதவர்கள் புரட்சி கண்டிப்பாக வெடிக்கும். அந்த யாதவர் புரட்சியில் என் உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். அவர் சமுதாயத்தை ஒன்று திரட்டினார். 10 ஆண்டுகளை கடின உழைத்தார். உழைத்ததன் பயன் இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் நம்ம சமுதாயத்துக்காக உழைத்து இன்று பாவம் வீழ்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். காரணம் ஒற்றுமை இல்லை. நம்ம சமுதாயத்தின் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்திருந்தால் இங்க உட்கார்ந்திருக்கும் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்திருக்க வேண்டும். காரணம் இங்கு உருவாகி வந்து இப்போது ஓசூரில் உள்ள நமது எம்சியாக உருவாக்கி இருந்தாலும் அவரை தயவு செய்து அவருக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் இந்த மண்டபத்தை மூடிவிட்டு உள்ளவே உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்வோம். வெளியே போறப்போ ஒற்றுமையாக இருப்போம். நாளை நமது எம்சியை இந்த ஓசூர் நகரம் மேயராக்குவோம். தயவுசெய்து யாரா இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனை வெளியில் சொல்லாதீர்கள். தயவுசெய்து நம்மளுக்குள் பேசி தீர்த்து ஒற்றுமையாக நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியுள்ளது. வருகிற சட்டமன்ற எலெக்ஷன் வர இருப்பதால் யாதவர்கள் ஒற்றுமை இருந்தால் யாதவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும்படி நாம் அரசை வலியுறுத்துவோம். இது நல்ல சமயம். இந்த சமயத்தை வீண் பேக்க வேண்டாம். நான் பேசுவதை விட இங்கு நம்ம பேச வந்திருக்கிறோம் நமது பாசத்துக்குரிய வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள். நாம் கண்ணபிரமானை வந்து இன்று போட்டோவிலையும் அதிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கண்ணபெருமான் நாசூக்காக அன்பாக பேசி கவிதை நடையில் பேசி நாம் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் நாம் அவரை மதிக்கவில்லை. ஆனால் நாம் வெளியில் இருக்கும் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தையின் தலைவரும் திருமாவளவர் அவர்கள் அவரை நாடி சென்று அவர் வீட்டுக்கு சென்று உங்கள் உரை எங்கள் மேடையில் வேண்டும் என்று கூப்பிட்டு அவர் மேடையில் அவர் பேசியது போது சிறுத்தைகள் சீறினார்கள். ஆனால் சிங்கங்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது. தயவுசெய்து சிங்கங்களே, யாதவ சிங்கங்கள் அவர் பிறந்த பிறப்பவே அவர் மாவீரர்களாக பிறந்திருக்கிறார்கள். தயவுசெய்து இன்றைய இளைய யாதவ சங்கங்கள் அனைத்தும் நாளை புரட்சியாளர்கள். தயவுசெய்து சொல்றேன், உங்கள் வீணாக்காதீர்கள். மற்றவர்கள் உங்கள் உழைப்பை வீணா யாருக்கும் செலுத்தாதீர்கள். யாதவர்களின் ஒற்றுமை ஓங்குக. யாதவர்களின் துடிப்பும் வீண்பும் அரசை அச்சுறுத்த நான் பாடுபடுவேன். அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக விடுகிறேன். யாதவர்களுக்கு பால் வாரியத்துறை அமைத்து தந்திருக்கிறீர்கள். ஆனால் அரசே மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் பால்வாரித்துறைக்கு தலைவராக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் யாதவனை அடிமையாக வைத்து கவுண்டரை தலைவராகி வைத்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் யாதவர் குலத்துக்கு பால் தொழிலுக்கும் அவனுக்கு தான் தெரியும். கவுண்டருக்கு பாலை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் கவுண்டர் தொழில் என்றால் கவுண்டர் சங்க தலைவர் ஆகட்டும். தமிழக அரசு இங்கு உள்ள காவல்துறையினருக்கும் உளவுத்துறை சிலர் இருந்தாலும் அரசுக்கு இதை ஞாபகப்படுத்தும்படி நான் சொல்கிறேன். இதற்காக எங்கள் நேதாஜி முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சியின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி ஏற்கனவே நாங்கள் ஜிஹெச்சில் ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கோம். விரைவில் தமிழக அரசின் சட்டசபையை இழுத்து பூட்ட விரைவில் நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான ஒத்திகையையும் தமிழக அரசுக்கு உறுதியுடன் காட்டித் தீர்வோம். எனக்கு இங்கே அழைத்து வாய்ப்பளித்த என் ஒசூர் மக்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்த ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிட்டு வணங்கி அவர்கள் பாதம் தொட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.